மதங்களை கடந்து மனிதநேயம் மட்டுமே உயர்ந்தது என்பதை நிரூபிக்கும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் கேரளாவின் கோட்டயத்தில் நடந்துள்ளது. மனிதாபிமானம் எல்லா அடையாளங்களையும் விட மேலானது என்பதை இந்த திருமணம் உலகிற்கு உறக்கச் சொல்லியிருக்கிறது. பார்வதி என்ற அந்த பெண் தனது 1 வயதிலேயே அம்மாவை இழந்து முண்டக்காயம் பகுதியில் உள்ள பெத்லஹேம் ஆசிரமம் என்ற அனாதை இல்லத்தில் வளர்ந்தாள். அங்கு அவளுக்கு கடவுள் அனுப்பிய தேவ தூதராக வந்தவர்தான் தந்தை ராய் மேத்யூ. அந்த இல்லத்தின் நிர்வாகியாக இருந்த போதிலும் பார்வதிக்கு அவர் ஒரு அதிகாரியாக தெரியவில்லை. மாறாக ஒரு பாசமுள்ள தந்தையாகவே மாறினார். அவளது ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சிறு சிறு தேவைகளிலும் நிழலாக நின்று அவளை வளர்த்தெடுத்தார் தந்தை ராய். பார்வதி வளர்ந்து திருமண வயதை எட்டிய போது ஒரு தந்தையாக அவளுக்கு பொருத்தமான வரனை தேடினார் தந்தை ராய். கட்டப்பனையை சேர்ந்த ஆனந்த் என்ற இளைஞனை அவளுக்கு நிச்சயம் செய்தார். திருமணம் புனித பால் தேவாலயத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது. ஆனால் பார்வதியின் நம்பிக்கைக்கு மதிப்பளிக்கும் வகையில் அனைத்து சடங்குகளும் இந்து முறைப்படி மிக சிறப்பாக நடைபெற்றன. திருமணத்தின் மிக முக்கியமான சடங்கு கன்னிகாதானம். ஒரு தந்தை தன் மகளின் கரத்தை பிடித்து கணவனிடம் ஒப்படைக்கும் அந்த உருக்கமான தருணத்தை தந்தை ராய் மேத்யூ முன்னின்று நடத்தினார். ஒரு பாதிரியாராக என் வாழ்வில் நான் செய்த மிக திருப்தியான காரியம் இதுதான் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். இந்த திருமண வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதம் என்பது பிரிக்க அல்ல, மக்களை இணைக்கவே என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பெற்றோரை இழந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்து முறைப்படி கன்னிகாதானம் செய்து வைத்தது உண்மையான இந்தியாவையும் மாறாத மனித நேயத்தையும் நம் கண்களுக்கு காட்டுகிறது.